ஹை மக்களே, தள்ளி விட்டு போயிடாதீங்க. இது ஒன்றும் ஹோட்டலில் செஞ்ச டிஷ் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்ச சூப்பரான டிஷ்ஷுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் மக்களே இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் மக்களே. திட்டமான அளவு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை ஒரு தவாவில் அமுல் பட்டரு 1 ஸ்பூன் விட்டு வதக்கிக்கோங்க மக்களே. ரொம்ப வதக்கிடாதீங்க. எல்லோ கலர் வர மாதிரி வதக்கி இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 2 பெரிய தக்காளியை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை பிங்க் கலரில் வர மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்துக்கு வரணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்தூளுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா தூளுங்க. சும்மா டேஸ்ட்டுக்கு மல்லித்தூளை லைட்டாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க மக்களே. மறக்காமல் உப்பு போட்டுருங்க மக்களே. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பபிள்ஸ் வர மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க மக்களே. கொச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த சாந்தோடு நல்லா கிண்டுங்க மக்களே. கிண்டுறப்பயே நம்மளுக்கு அந்த வாசனை தெரியுங்க. வாசனை நல்லாவே வருதுங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குதுல்ல மக்களே. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி மழை சாரல் மாதிரி தூவுங்க மக்களே. ஃபைனலாக நம்ம பண்ண பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் நானுக்கும் இந்த காம்பினேஷன் அடிபொலியாக இருக்கும் மக்களே. சப்போஸ் உங்கள் வீட்டில் வெளியே இருந்து சப்பாத்தியோ பரோட்டாவோ வாங்கின்னு வராங்கன்னா சால்னா நல்லா இல்லைன்னா 10 நிமிஷத்தில் நம்ம வீடியோ பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க மக்களே. இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. பை பாய்.